இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்கள் யாவரையும் வாழ்த்தி இந்த மாலை கூட அழைக்கிறோம். கர்த்தர் நம்மோடு கூட நாடு கூட இருக்கும்படியாக நாம் ஜெபிப்போம். கர்த்தர் நம்மை நடத்துவார் என்று நாம் நம்புகிறோம். நான் கூட வந்து யாவரையும் நன்றியோடு பேசுகிறேன். பல சாமான் மக்கள் கூட சீக்கிரமாக கொண்டு சேர்க்கும்படியாக ஜெபிப்போம். அந்த அருமையான செய்தி கொள்ளும் அந்த சகோதரி சகாயகரி அவர்களையும் இயேசு நாமத்தை வாழ்த்தி வரவேற்கிறேன். கூட நம்முடைய இந்த ஊழியத்தை சகோதரன் டாக்டர் தேவதாஸ் அவர்கள் எதிர்த்து ஜெபிப்போம். எங்களை நேசிக்க நல்ல தகப்பனே, கிருபையாக நீர் தந்திருக்கிற இந்த மாலை நேர ஜெப ஐக்கியத்திற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த நாளிலும் நீர் எங்களுக்காக தந்திருக்கிற இந்த அருமையான நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தேவரீர், ஒரு குடும்பத்தின் பிள்ளைகளாக ஆண்டவரே உமது பாதத்திலே நாங்கள் 1 மணி நேரம் வரை காத்திருந்து உமது சத்தியங்களையும் ஆண்டவரே எங்களுடைய ஜெப விண்ணப்பங்களை உம்மிடத்தில் ஏறெடுக்க நீர் எங்களுக்கு அருமையான ஒரு ஸ்தலத்தை நீர் ஆயத்து பண்ணி கொடுத்திருக்கிறீர். அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தேவரே, இந்த நேரத்துல எங்களை உமது கரங்களை நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவரே, கல்வாரி சிலுவையிலே நீர் சிந்தின ரத்தத்தினால் எங்களை பாவமர கழுவி ஆண்டவரே மறுபடியும் சமூகத்தில் எங்களை நிலைநிறுத்த வேண்டுமாறு இடத்தில் மன்றாடுகிறோம். தேவரீர், எங்களுடைய சிந்தையினால, எங்களுடைய சொற்களினால, எங்களுடைய கிரியினால நாங்கள் பண்ணின காரியங்கள் அனைத்தும் ஆண்டவரே உமக்கு முன்பாக வெளியரங்கமா இருக்கிறது. தேவரீர், எங்களுக்கு இறங்கும், எங்களுடைய பாவங்கள் நீங்க தேவரீர் எங்களை நீர் சுத்திகரித்து ஆண்டவரே உமக்கு ஏற்ற வகையிலே ஆண்டவரே நாங்கள் பரிசுத்தமுள்ளவர்களாக காணப்பட தேவரீர் எங்களுக்கு உங்களுடைய குமரன் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தின் மூலமாக எங்களை நீர் கல்வியர்ல வேண்டுமாறு மறுபடியும் விண்ணப்பிக்கிறோம். தேவரீர், இந்த நாளிலே நாங்கள் ஏறெடுக்கிற ஜெப விண்ணப்பங்கள் சம்பவத்தில் வந்து சேரட்டும். அதற்கான பதில்களை நாங்கள் கரங்களை பெற்றுக்கொள்ள எங்களை ஆண்டவரே உங்கள் கிருபையினால் எங்களை நீர் வளைந்து கொள்ள வேண்டுமாறு மட்டும் மன்றாடுகிறோம். தகப்பனே, இந்த நாளிலும் ஆண்டவரே நாங்கள் ஏறெடுக்கிற துதிப்பாடல்கள், கேட்கிற செய்திகள், சத்தியங்கள் ஆண்டவரே உமக்கு ஏற்ற வகையில நாங்கள் அதை எங்கள் வாழ்க்கையில அத்தியாவசியப்படுத்த தேவரே எங்களுக்கு கிருபை பாராட்டும். செய்தி தரக்கூடிய சகோதரி உமது கரங்களை அர்ப்பணிக்கிறேன். தேவரீர், உமது ஆவியின் அபிஷேகத்தால் அவர்களை நிரப்பி தேவரீர், இந்த நாளிலே நீர் எங்களுக்காக என்னென்ன ஆவிக்குரிய மன்னாவை நீர் ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறீரோ அதை அவர்கள் மூலமாக நாங்கள் பெற்றுக்கொள்ளவும், அதை எங்கள் வாழ்க்கையில நாங்கள் இன்னும் ஒரு படி மோடு நெருங்கி ஜீவிக்கத்தக்கதான கிருபைகளை எங்களுக்கு தர வேண்டுமா ஜெபிக்கிறோம். தேவரீர், இந்த நாளின் ஜெபக்கூடிய கரங்களை அர்ப்பணிக்கிறோம். வர தாமதத்திருக்கிற எங்களுடைய சகோதர சகோதரிகளை நீங்கள் விரைவாக அழைத்து கொண்டு வர வேண்டுமா ஜெபிக்கிறோம். தேவரீர், இந்த நாளிலே எங்களுடைய இன்ஸ்ட்ருமெண்ட், எங்களுடைய இன்டர்நெட் கனெக்டிவிட்டி அனைத்தும் ஒழுங்காக சர்வ் பண்றதுக்கான கிருபைகளை நீங்க தர வேண்டுமா ஜெபிக்கிறோம். நாங்கள் ஏறெடுக்கிற ஜெபங்களை அல்லது கேட்கிற சத்தியங்கள் எல்லாம் நாங்கள் தூர இடங்களில் இருந்தாலும் தெளிவாக அழகாக கேட்டுக்கொள்ளத்தக்கதான கிருபைகளை எங்களுக்கு தர வேண்டுமா ஜெபிக்கிறோம். மறுபடியும் எங்களை உமது சமூகத்தில் அர்ப்பணிக்கிறோம், தாழ்த்துகிறோம். தேவனுடைய நாமத்துக்கு மகிமைத்தக்கதான ஆண்டவரே, இந்த ஜெபக்கூடைகளை உமது நாமத்தை மகிமைப்படுத்த தேவரே எங்களுக்கு கிருபை பாராட்டணுமா ஜெபிக்கிறோம். துதி கன மகிமையெல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனோட நல்ல தந்தையே, ஆமேன். ஆமேன், ஆமேன். ஸ்தோத்திரம். இந்த வேளை கூட சகோதரி ஜெமிமா வரவில்லை. ஆகையால் கிறிஸ்டி இந்த 3 வருஷம் வாசிக்க முடியுமா? 40 அடுத்து 29 முதல் 31 வசனம் வரை. பிரைஸ் தி லார்ட். வாசிக்க வேண்டிய வேத பாடகம் ஏசாயா 40வது அதிகாரம் verses 29 to 31. சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறார். இளைஞர் இழைப்படைந்து சோர்ந்து போவார்கள், வாலிபரும் இடறி விழுவார்கள். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து கழுகுகளை போல சிட்டையில் அடித்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போகார்கள். This is the word of the Lord. Thanks be to God. Amen. Amen. சகோதரி
மேரி சாம்சன் அவர்கள் பலமணி நகரமாம் இயேசுவண்டை பயமின்றி ஓடி வந்துடுவாய் என்ற பாடல். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பலமுள்ள நகரமாம் இயேசுவண்டை பயமின்றி ஓடி நீ வந்திடுவாய். பலமுள்ள நகரமாம் இயேசுவண்டை பயமின்றி ஓடி நீ வந்திடுவாய். சஞ்சலத்தில் வேறு வழி இல்லை, சந்ததம் அவர் நம்மை காத்து கொள்வார், காத்து கொள்வார், காத்து கொள்வார். சந்ததம் அவர் நம்மை காத்து கொள்வார். நிலையில்லா உலகத்தின் அலைகளாலே அலைந்திடும் பயனல்ல புதல்வனே நீ. நிலையில்லா உலகத்தின் அலைகளாலே அலைந்திடும் பயனல்ல புதல்வனே நீ. விசுவாச கப்பலில் சேமமாக யாத்திரை செய்பவர்க்கு லோகம் வேண்டாம், லோகம் வேண்டாம், லோகம் வேண்டாம். யாத்திரை செய்பவர்க்கு லோகம் வேண்டாம். கழுகை போல பறந்து உன்னதத்தில் வாழ்கின்ற வாழ்வையை வாஞ்சித்து கொள். கழுகை போல் பறந்து நீ உன்னதத்தில் வாழ்கின்ற வாழ்வையை வாஞ்சித்து கொள். காத்திருந்தால் அவர் ஈந்திடுவார். பெருக்கமுள்ள பலன் மக்களுக்கு, மக்களுக்கு, மக்களுக்கு. பெருக்கமுள்ள பலன் மக்களுக்கு. ஆமென். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்பொழுது கூட நம்ம அதிலே வந்து செய்தி கூட வந்திருக்கிற சகோதரி சகாய் மேரி அவர்களை இயேசுவின் நாமத்தில் வாழ்த்தி வரவேற்கிறேன். நீங்கள் தேவனுடைய வார்த்தையை பயந்து கொள்ளுங்கள். வெள்ளனுள்ள அருளும் ஆவி ஆனவரை குறித்து நாம் வாசிக்க போகிறோம், தியானிக்க போகிறோம். இந்த நிமிடத்தை வாழ்த்து வரவேற்கிறேன். நீங்கள் வந்து செய்திகள். தேங்க்யூ சார். பிரைஸ் தி லார்ட். இந்த அருமையான ஆன்லைன் ஜெபக்குழு நேரலையில என்னையும் கூட கர்த்தர் இந்த நேரத்துல அழைத்திருப்பதற்காக ஸ்தோத்திரம். அவருடைய கிருபையினால சார் அவர்கள் ரொம்ப அருமையா இந்த இணையதள நேரலை ஜெபக்குழுவை நடத்தி கொண்டு வருகிறார்கள். இதிலும் கூட தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ளும்படியாக, தியானிக்கும்படியாக, உங்களோடு கூட இருந்து ஜெபிக்கும்படியாக கர்த்தர் தந்த இந்த நாளுக்காக கர்த்தர் கொடா கொடி நன்றி செலுத்துகிறேன். அன்பும் இரக்கமும் உள்ள எங்கள் பரமபிதாவே, தகப்பனே, இந்த இணையதள நேரலில் ஜெப குழுவில தகப்பனே, நாங்கள் இப்பொழுதும் கூட உடைய வார்த்தையை வாசித்து தியானித்து உம்மை நோக்கி வேண்டுதல் விண்ணப்பங்கள் செய்ய போகிறோம். அப்பா கர்த்தர் எங்களோடு கூட இருங்க, வழி நடத்துங்க. உமது வார்த்தை வெளிப்படட்டும், எங்களை மறைத்து காத்து கொள்ளும். ஆண்டவரே, எங்களுடைய இருதயம் உம்முடைய வார்த்தைகளுக்கு திறந்திருப்பதாக, செவிகள் திறந்திருப்பதாக, எங்களுடைய கண்கள் உம்முடைய சத்தியத்தை காணும்படியாக திறந்திருப்பதாக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். இந்த நாளிலும் கூட கிறிஸ்துவில் தங்கின ஆவியானவர் பகுதி 1 பலனை அருளும் ஆவியானவர் என்கிற தலைப்பின் கீழே கர்த்தர் இன்றைக்கு நமக்கு கொடுத்திருக்கிற, தியானிக்கும்படியாக கொடுத்திருக்கிற வேத வசனம் 29வது ஏசாயா 40:29. சோர்ந்து போகிறவருக்கு அவர் பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறார். ஆமென். நம் கூட என்னோட ஸ்கூல்லையும் கூட ஒரு லஞ்ச் டைம்ல இப்படி ஒரு ரவுண்ட்ஸ் போனோம்னு வச்சுக்கோங்களேன், பிள்ளைங்களுக்கு கூட டிஃபன் பாக்ஸ் எல்லாம் அப்படியே நிரம்பி வழியும். ஒரு நர்சரி படிக்கிற ஒரு குழந்தையோட அம்மா பெரிய கம்ப்ளைண்டோட வந்தாங்க. என்னோட பிள்ளைக்கு வந்து சாப்பாடு கொடுத்து அனுப்புறேன், ஆனாலும் டீச்சர் முழுசா சாப்பிட வைக்காம உடனே அனுப்பி விட்டுருந்தாங்க, பாதிக்கு மேல என் பிள்ளை கொண்டு வருது அப்படின்னு. அப்படியா? அப்படி இருக்க மாட்டாங்களே, டீச்சர்ஸ் நல்லா கவனிப்பாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தையோட கிளாஸ் ரூமுக்கு போய் டிஃபன் பாக்ஸ பாத்தீங்கன்னா 2 அடுக்கு டிஃபன் பாக்ஸ் ஃபுல்லா நிரம்பி வழிகிற உணவுப் பொருள். என்ன அப்படின்னு கேட்டா அவங்க அம்மா சொல்றாங்க, என் பிள்ளை இப்ப சாப்பிடாம எப்ப சாப்பிட போகுது, ஸ்ட்ரென்த் வேணும்ல அப்படின்னு. தேவையான அளவுக்கு அதிகமா சாப்பிட்டா ஸ்ட்ரென்த் கிடைச்சிரும் அப்படிங்கிற ஒரு மனுஷீகத்துல, ஒரு தாய் உள்ளத்துல அவங்க பேசின போது ஆண்டவர் நமக்கு என்ன விதமான ஸ்ட்ரென்த் எல்லாம் தருவார் என்று சிந்திக்க தோன்றியது.
அதே சமயத்துல நம்ம நிறைய அட்வர்டைஸ்மெண்ட் டிவில கூட பார்ப்போம், சிங்கம் போல ஸ்ட்ரென்த், எனக்கு இதை சாப்பிட்டா அப்படி ஸ்ட்ரென்த் வந்துரும், இது சாப்பிட்டா அப்படி ஸ்ட்ரென்த் வந்துரும், அப்படி எல்லாம். ஒரு முடிய போகிற அழிய போகிற ஒரு வாழ்வுக்கே நம்ம இவ்வளவு ஸ்ட்ரென்த் தேடி 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 அதை சாப்பிடுதோம், அந்த உடலுக்கு எக்ஸசைஸ் கொடுக்கிறோம், நம்ம நாமே பலப்படுத்துகிறோம். இந்த பூலோக வாழ்வை நாம மேற்கொள்வதற்கு என்னெல்லாம் செய்ய வேணுமோ அதையெல்லாம், அது வயது வித்தியாசம் இல்லாம நம்ம ரொம்ப அதிகமா அதுல ஆர்வம் கொண்டு செய்யறதும் உண்டு, கட்டாயத்தின் பேரில் செய்யறது உண்டு, செஞ்சே ஆகணும் என்கிற நிர்பந்தத்திற்கு தள்ளப்பட்டு செய்கிறதும் உண்டு. ஆனா இந்த வேத வசனம் சொல்லுகிறது, சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறார் என்று. யாரு இந்த ஸ்ட்ரென்த் கொடுக்கறாங்க? Who gives us power? சங்கீதம் 68:35 சொல்லுகிறது, கர்த்தர் தம்முடைய ஜனங்களுக்கு பலனையும் சத்துவத்தையும் தருகிறார். ஹல்லேலூயா. நமக்கு ஸ்ட்ரென்த் தருகிறது யாரு அப்படின்னா அது கர்த்தர் தான். யாருக்கு கொடுக்கிறாரா? தம்முடைய ஜனங்களுக்கு பலனையும் சத்துவத்தையும் தருகிறேன் அப்படிங்கிறார். ஏசாயா 41:10 சொல்லுகிறது, நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் செய்வேன். நம்முடைய வாழ்க்கையில ஒரு இரக்கம் கிடைக்க வேணும், ஒரு தயவு ஆண்டவரிடத்திலிருந்து கிடைக்கணும் அப்படின்னு சொன்னா அது அவர்கிட்ட இருந்து மாத்திரம்தான் நமக்கு கிடைக்க பெறும். இந்த உலகத்தை மேற்கொள்ளவும் ஆவிக்குரிய ஜீவியத்தில் நாம் பலப்படுத்தவும் கர்த்தர் தமது ஆவியானவரை நமக்கு கொடுக்கிறார். பவுலுக்கு அவர் கொடுத்திருக்கிறார். என்னுடைய சரீரத்துல இவ்வளவு பலகீனம் இருக்குது அப்படின்னு அவர் மன்றாடும் போது கூட 2 கொரிந்தியர் 12:9 நம்ம பார்க்கிறோம், என் கிருபை உனக்கு போதும், உன் பலவீனத்திலே என் பலன் பூரணமாய் விளங்கும் என்று. நம்ம பல நேரங்கள்ல சோர்ந்து போகிற போது இந்த வசனம் தான் நம்மளை அதிகமாக ஈர்க்கிறது. அவருடைய கிருபை நமக்கு போதும் போதும், அவருடைய கிருபையினால நாம நம்முடைய பலவீனத்துல அவரோட பலன் பூரணமா விளங்கும். அவருடைய கிருபை இருந்தா போதும், நாம நல்லபடியா பலப்பட்டுலாம் அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கிறோம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து, பிதாவாகிய தேவன், பரிசுத்த ஆவியானவர் நமக்குள் இறங்கி நம்மை பலப்படுத்துகிறார். அந்த பலனை எப்படி அவர் தருகிறார் அப்படின்னா பரிசுத்த ஆவியானவர் மூலமாக நமக்கு தருகிறார். சகரியா 4:6 சொல்லுகிறது, பலத்தினாலோ பராக்கிரமத்தினாலோ அல்ல, கர்த்தருடைய ஆவியினாலே ஆகும் என்று. நம்முடைய உடல் பலத்தினாலோ மனதில் உள்ள உறுதியினாலோ நாம எதையும் மேற்கொள்ளவில்லை. ஆனால் கர்த்தருடைய ஆவியினால நம்ம எவ்வளவு பெரிய பராக்கிரமம் கூட செய்ய முடியும் அப்படிங்கிறது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். லூக்கா 24:49 உன்னதத்திலிருந்து வரும் பலனால் கற்பிக்கப்படும் வரை காத்திருங்கள். அப்படின்னா நமக்கு பலன் எங்கிருந்து கிடைக்குது? பரலோகத்திலிருந்து கிடைக்குது. நம்ம தரித்திருந்து ஜெபம் பண்ணி உபவாசம் பண்ணி காத்திருந்து கர்த்தருடைய பலத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். கர்த்தருடைய பலம் என்ன? பரிசுத்த ஆவியானவர் தான் கர்த்தருடைய பலன். எருசலேமிலே காத்திருக்க சொன்னார். நாமும் கூட அறை வீட்டை பூட்டி கொண்டு ஜெபிக்கும் பொழுது தேவனுடைய ஆவியானவர் நமக்கு பலன் கொடுக்கிறார். ரோமர் 8:26 சொல்கிறது, நம்முடைய பலவீனங்களில் ஆவியானவர் உதவி செய்கிறார். நாம் வேண்டுவதும் விரும்புவதும் என்ன அப்படிங்கிறது தெரியறதுக்கு முன்னாலேயே கர்த்தர் அறிந்திருக்கிறார். நாம் சிறு பிள்ளைகளை போல பிதற்றும் போது கூட பரிசுத்த ஆவியானவர் நமக்காக இடைப்பட்டு நமக்கு வேண்டியதெல்லாம் அவர் கொடுக்கிறார். 3 விதமான கிரேக்க வார்த்தைகள் இருக்குது பவர் அப்படிங்கிற ஒரு வார்த்தைக்கு. எக்ஸோசியா அப்படின்னு சொன்னா அத்தாரிட்டி, டினாமஸ் அப்படின்னா எபிலிட்டி பவர், கிரேட்டோஸ் அப்படின்னா ஸ்ட்ரென்த். பலவீனம் பலம், சத்துவம் இல்லாமை சத்துவம். இது எல்லாமே இந்த பலன்கள் எந்த விதமான எல்லாம் வேலைகள் எல்லாம் செய்கிறது அப்படின்னா ஒரு அத்தாரிட்டி, ஒரு மேன்மை, ஒரு அதிகாரத்திற்காக இந்த பலம் யூஸ் பண்ணலாம். எபிலிட்டி, நம்ம ஒரு காரியம் செய்வதற்காக நமக்கு அந்த விதமான பலத்தை கொடுக்கலாம். ஸ்ட்ரென்த், ஒரு காரியத்துல தரித்திருப்பதற்கும் நிலைத்திருப்பதற்குமான ஸ்ட்ரென்த்தையும் கூட இந்த பலன் கொடுக்குது. அதுதான் சிம்பிளா பவர் அப்படின்னு நம்ம சொல்லிடுறோம். The Holy Spirit gives us all type of power as per the situation and requirement. எல்லாருக்கும் ஒரே விதமான பலனோ ஒரே விதமான கிருபையின் ஆவியானவரோ கிடைக்கப்பெறுவதில்லை. யாருக்கு எது தேவையோ அது மாதிரி. சிம்சோனுக்கு கொடுக்கப்பட்ட ஆவியானவருடைய வரம் வேற,
தாவீதுக்கு கொடுக்கப்பட்டது வேற, பவுலுக்கு கொடுக்கப்பட்டது வேற, எலியாவுக்கு கொடுக்கப்பட்டது வேற. சூழ்நிலைக்கு ஏற்றவாறு கர்த்தருடைய ஆவியானவர் நம்மை ஆட்கொள்கிறார். நமக்கு அதற்கு ஏற்ற சூழ்நிலைக்கு ஏற்றபடியான பலனை கொடுக்கிறார். சில பேருக்கு அட்மினிஸ்ட்ரேஷன்ல நம்மளுக்கு பலன் தேவைப்படும், சில பேருக்கு உடல் ரீதியா பலன் தேவைப்படும், சிலருக்கு உலக பிரகாரமான வாழ்க்கையை அனுதினமும் நடத்துவதற்கு உணர்ச்சி பூர்வமான பலன் தேவைப்படும். தேவைப்படுகிற பலனை எப்படி நமக்கு தேவைப்படுகிறதோ, எந்த விதமான சூழ்நிலைகளுக்கு நமக்கு தேவைப்படுகிறதோ அந்த விதமான ஆவியானோருடைய பலம் நம்மளை அனுதினமும் தாங்குகிறது. வேர்ல்ட்லி பவர், ஹியூமன் பவர், பிசிக்கல் பவர் கிடைக்குது. நியாயாதிபதிகள் 13வது அதிகாரத்திலிருந்து 16வது அதிகாரம் வரை சிம்சோனுடைய வாழ்க்கையை நாம படிக்கிறோம். பெலிஸ்தியரை மேற்கொள்ள சிம்சோனுக்கு கொடுக்கப்பட்ட ஆவியானோருடைய உன்னத பலன் வேற. பிசிக்கலா அவன் அதுக்கு தேவையான ஸ்ட்ரென்த்தோட அவன் இருந்தான். இந்த ஸ்பிரிச்சுவல் பவர் 1 ராஜாக்கள் 18 சொல்லப்பட்டிருக்கிறது எலியாவை. அது குறித்து யாக்கோபு 5:17 கூட சொல்லிது, எலியா நம்மை போல பாடுள்ள மனுஷன் என்று. எங்கிருந்தோ பெரிய அதிசயங்கள் எல்லாம் யாரும் செய்யறதில்ல, நம்மை போல பாடுள்ள ஒரு மனுஷன் தான் எலியா. அந்த எலியா அனுதின வாழ்க்கையில பலவிதமாக ஓடி ஒளிந்தது உண்டு, பல தூரங்களை நடந்து போனது உண்டு, கடந்து போனது உண்டு, பலரை சார்ந்து வாழ்ந்தது உண்டு. ஆனாலும் கூட ஒரு ஸ்பிரிச்சுவல் பவர், எலியா போய் கர்மேல் பர்வத்துல நின்னு கர்த்தாவே கேட்டருளும் என்று கதறிய போது அக்கினி இறங்கும்படியாக செய்தது ஸ்பிரிச்சுவல் பவர். அந்த பவர் எதுக்கு நம்ம தேவைப்படுது? எதுக்கு நமக்கு ஸ்ட்ரென்த் வேணும்? எதுக்கு நம்ம ஆண்டவர்கிட்ட போய் ஸ்ட்ரென்த் கேட்கணும்? சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து, சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருகப்படுகிறார். இளைஞர் இளைப்படைந்து போவாங்க, வாலிபர் இடையறி விழுவாங்க, அப்படி எல்லாம் சொல்லப்பட்டிருக்கு. எதுக்கு நம்ம ஆண்டவர் நம்மளை பலன் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லும் பொழுது 3 விதமான காரியங்களுக்கு கர்த்தர் நமக்கு பலன் கொடுக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. ஊழியம் செய்ய, இயேசுவுக்கு சாட்சியாக வாழ. அப்போஸ்தலர் 1:8 சொல்லுகிறது, when we receive power, தேவனுக்கு சாட்சியாக உலகம் முழுவதும் போய் நாம சுவிசேஷத்தை தைரியமா சொல்லறதுக்கு பலன் இருக்கு. இன்றைய காலங்களிலும் நம்ம பாக்குறோம், இந்தியன் மிஷனரி சங்கம் பாக்குறோம், இன்னும் வேறு விதமான தனிப்பட்ட ஊழியர்கள் அநேக இடங்கள்ல, காடுகளிலும் மலைகளிலும் நகரங்களிலும் தெருக்களிலும் சந்துகளிலும் நின்று, சந்திகளிலும் நின்று சுவிசேஷத்தை சொல்றாங்க. ஹைவேஸ்ல நின்று சொல்றாங்க. எத்தனையோ நம்முடைய ஊழியக்காரங்களை ஜெயில போட்ட பிறகும் தைரியமா வெளியில வெயில்ல எடுக்க முடியாம பலவிதமான பாடுகளை 6 மாதத்துலயும் சரி, 2 வருஷமும் சரி, 10 வருஷமாவும் சரி உள்ள இருந்துட்டு வெளியில திரும்பியும் போய் அவங்க அதே திருமணையில நின்னு, அதே மைக்ரோபோன் வச்சு, அதே டிராக்ஸ் கொடுத்து கர்த்தருடைய சுவிசேஷத்தை அவங்க பிரசங்கிக்காங்க. சாதாரண மனுஷங்களால இதை முடியுமா அப்படின்னா நிச்சயமா முடியாது. ஒரு முறை என்னுடைய கணவர் கூட சொன்னாங்க, அந்த லக்னோ பக்கத்துல ஒரு கிராமங்களுக்கு போகும்போது அது வயல்வெளிகளுக்குள்ள இருந்தது. அந்த ஆண்டவருடைய வார்த்தையை பிரசங்கிக்கான ஏற்பாடு செய்யப்பட்ட ஒரு கூட்டம் வயலுக்கு நடுவுல ஒரு மரத்து அடியில ராத்திரி இருட்டின பிறகு மக்கள் எல்லாம் லாந்தர் விளக்கு எடுத்துட்டு பண்ணும் பொழுது அங்க ஒரு பிரெக்னென்ட் 7-8 மாச நிறைமாத கர்ப்பிணியும் அவருடைய கணவரும், நம்ம பாம்பேல ஆடிட்டரா வேலை பார்த்துட்டு இருந்தவங்க அதையெல்லாம் விட்டுட்டு அந்த கிராமத்துல அந்த லைட்டு கூட இல்லாத ஒரு கிராமத்துக்குள்ள ராத்திரி வேளையில வயல்வெளியில நின்று அங்குள்ள மக்களுக்கு பிரசங்கித்தாங்க அப்படின்னு சொல்லி. எவ்வளவு தைரியம் இருந்திருக்கணும். அவருடைய பொருளாதார தேவைகள் நிறைய இருந்திருக்கலாம், நிறைய சம்பாதிச்சிருக்கலாம். அதெல்லாம் விட்டுட்டு கணவனும் மனைவியா ஒரு யங் கப்பல் வயிற்றுல நிறைமாத கர்ப்பிணியா அவங்க நின்று இயேசு நல்லவர், இயேசுதான் நிச்சயமான ஒரு கடவுள், நாங்க கண் கொண்டு பார்க்கிற கடவுள், காது கொண்டு நம்ம பேசுறதை கேட்கிற கடவுள், உயிருள்ள ஜீவனுள்ள தேவன் அவர் அப்படின்னு சொல்லி அறியாத ஆண்டவர் அறியாத மக்களுக்கு மத்தியில அவங்க பிரசங்கித்தாங்க அப்படின்னு சொல்லி. எவ்வளவு ஆச்சரியமான விஷயம் பாருங்க. பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமை அவர்களுக்குள் இறங்கியதால் வெள்ளன் கொடுத்ததுனாலதான் அவங்களால அந்த மாதிரி ஒரு ஊழியம் செய்ய முடிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இன்னும் கூட சொல்லப்படாத அநேக
மிஷினரிகள் உண்டு, சொல்லப்படாத அநேக ஊழியக்காரர்கள் உண்டு. கர்த்தருக்காக ஓடி 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 தன்னுடைய ஜீவனை எல்லாம் கொடுக்கிற ஊழியர்கள் உண்டு. இன்னும் அறியப்படாத தேசங்களுக்கு கர்த்தரை ஆண்டவரை அறிவிக்கணும்னு சொல்லி ஓடி கொண்டிருக்கிறோம்டாங்க. அது மட்டும் இல்லாம அன்னுதின வாழ்க்கையில சாட்சியாக ஒரு வார்த்தை கூட சொல்லாமல் சாட்சியாக ஜீவிக்கிற அநேகர் நமக்கு மத்தியிலும் உண்டு. இதையெல்லாம் செய்யறதுக்கு எப்படி முடியும் அப்படின்னா, ஆண்டவருடைய ஆவியானவருடைய பலம் ஒவ்வொருவருடைய இருதயத்திலும் வாழ்க்கையிலும் இறங்கினாலும் மட்டும்தான் முடியும். இரண்டாவதாக, டு ஃபைட் அகெயின்ஸ்ட் ஈவில், சாத்தானுக்கு எதிர்த்து நிற்க. எபேசியர் 6:11 சொல்லப்பட்டிருக்கிறது, பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க, ஜெயிக்க நமக்கு தேவனுடைய உன்னத பலன் தேவைப்படுகிறது என்று. எபேசியர் 6:12-13 சொல்லுகிறது, நம்முடைய யுத்தம் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, ஆனால் எது கூடயா வான மண்டலத்தின் பொல்லாத ஆவிகளின் சேனையோடு என்று. ஒரு சமயம் எனக்கு சகோதரி பத்மா முதலியாரோட சாட்சியை கேட்க நேரிட்டது. அப்ப அவங்க சொன்னாங்க, சுவிசேஷத்தை அறிவிக்கிறோம். அவங்கதான் அந்த காலத்துல அதிகமா ரேடியோவுல கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொண்டவங்க. ரேடியோவுல பகிர்ந்து கொள்ளணும் அப்படிங்கிறது உங்களுக்கு எப்படி முடிஞ்சது, எப்படி இந்த மாதிரி ஒரு யோசனை வந்தது அப்படின்னு சொல்லும் பொழுது அவங்க இந்த வசனத்தை பகிர்ந்து கொண்டாங்க. வான மண்டலத்தின் பொல்லாத ஆவிகளின் சேனையோடு அப்படிங்கிற வார்த்தை என்னை அதிகமா தொட்டது. அப்போ வான மண்டலத்துல பொல்லாத ஆவிகளுடைய சேனைகள் இருக்கு. ஆண்டவருடைய வார்த்தையை காற்றோடு காற்றாக நான் பரப்பும் பொழுது, ஆண்டவர் என்னை கொண்டும் எங்களுடைய குடும்பத்தை கொண்டும் பரப்பும் பொழுது நிச்சயமாக அங்கு ஒரு யுத்தம் நிகழும். அந்த யுத்தம் நம்முடைய மக்களுக்கு ஒரு நல்ல ஒரு செய்தியாக, சுவிசேஷ செய்தியாக பிரசங்கிக்கப்படும் என்பதை நாங்கள் உறுதியாக நம்பினோம். அதனாலதான் ரேடியோவில் பேச ஆரம்பிச்சோம் அப்படின்னு சொன்னாங்க. நம்முடைய யுத்தம் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, வான மண்டலத்தின் பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடு, மறைந்திருந்து தாக்குகிற எல்லாவற்றையும் எதிர்கொள்வதற்கு, நாம கண்ணுக்கு தெரியாம இருக்கிற அநேக தேவையில்லாத சக்திகளுக்கு எதிராக நாம பலப்பட, நாம அதை போராட தேவனுடைய வார்த்தையின் யுத்தம் நமக்கு தேவைப்படுகிறது. எபேசியர் 6:10 சொல்லுகிறது, கர்த்தரிலும் அவர் சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள். சாதாரணமா இல்ல, கர்த்தர்ல நம்ம பலப்படணும். நம்ம சிறு வயதில இருந்து பலப்பட்டு உடலுக்காக நிறைய தேவைகளை எல்லாம் நம்ம செய்து பலப்பட்டு ஸ்ட்ராங் ஆகி ஒரு அடல்ட் ஆகி நின்று நல்ல பலத்தோட இருக்கிறேன், ஒரு குடும்பத்தை மேற்கொள்ள எனக்கு பலன் இருக்கு, ஒரு குடும்பத்தை நடத்த எனக்கு பலன் இருக்கு அப்படின்னு சொல்லும் பொழுது ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் நாம் சிறுபிள்ளை போலவே எப்பவுமே இல்லாம பலப்படணும். எபேசியர் 6:10 அதைத்தான் சொல்லுது, கர்த்தரிலும் அவர் சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள். ஆண்டவருடைய வார்த்தைகள, ஆண்டவருடைய சுவிசேஷத்தை பிரசங்கிப்பதுல, ஆண்டவருடைய வாழ்க்கையை நம்முடைய வாழ்க்கையில பிரதிபலிப்பதுல நாம பலப்படணும். மேலும் மூன்றாவதாக சொல்லப்பட்டிருக்கிறது, நன்மை செய்ய நாம் கர்த்தருடைய பலனை பெற்றுக்கொள்ள வேண்டும். அப்போஸ்தலர் 10:38 சொல்லுகிறது, தேவன் இயேசுவை பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் நிரப்பினார். அதனால் அவர் நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிந்தார். பிசாசின் பிடியில் அகப்பட்ட யாவரையும் விடுவிக்கிறவராகவும் அவர் சுற்றி திரிந்தார் என்று வேதம் சொல்லுகிறது. பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் இயேசுவை தேவன் நிரப்பினார். அப்படின்னா ஒரு காரியத்தை நம்ம சிறப்பா செய்யணும் அப்படின்னு சொன்னா தேவனுடைய ஆவியானவருடைய பலம் நிச்சயமாக நமக்கு தேவைப்படுகிறது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவையே தேவனுடைய வல்லமையினாலும் பலத்தினாலும் நிரப்பினார். பின்னர் அவர் எங்கும் சுற்றி திரிந்தார் நன்மை செய்கிறவராய். நாம நன்மை செய்கிறவராய் இருக்கணும் அப்படின்னா கர்த்தருடைய பரிசுத்த ஆவியானவர் நமக்குள் வேண்டும். நாம மற்றவர்களுடைய கஷ்டங்களை எல்லாம் துடைப்பவர்களாக இருக்க வேண்டும் என்றால் கர்த்தருடைய பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமை இரக்கம் நமக்கு கட்டாயமாக தேவைப்படுகிறது. To whom he has given power, யாருக்கு இந்த பலத்தை எல்லாம் கர்த்தர் கொடுக்கிறார் அப்படின்னு சொன்னா, சும்மா போய் நம்ம நின்னுட்டு நான் ஸ்ட்ராங்கா இருக்கேன், நான் இதோ இயேசுவின் நாமத்தினால இதெல்லாம் செய்யறேன் அப்படின்லாம் சொல்ல முடியாது. நாம் அதை சொல்றதுக்கு சில தகுதிப்பட வேண்டும். யாருக்கு அவர் தம்முடைய பவரை, தம்முடைய பலத்தை கொடுக்கிறார் அப்படின்னா, those who obeyed him,
அவருக்கு கீழ்ப்படிந்தவர்களுக்கு. அப்போஸ்தலர் 5:32 சொல்லுகிறது இதுல, அவருக்கு அவருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படுகிறவர்களுக்கு, அவர் சொல்கிறதை கேட்டு அதன்படி நடக்கிறவர்களுக்கு, கர்த்தருடைய வார்த்தையை, கர்த்தருடைய சுவிசேஷத்தை தன்னுடைய வாழ்க்கையிலே ஏற்றுக்கொள்கிறவர்களுக்கு கர்த்தர் தன்னுடைய பலத்தை கொடுக்கிறார். இரண்டாவதாக அவருக்கு காத்திருக்கிறவர்களுக்கு, இன்னைக்கு நம்முடைய வேத பாடத்துல நம்ம பார்த்தோம் இல்லையா, ஏசாயா 40:31, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து கழுகுகளை போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள் அப்படின்னு சொல்லி, அவர்களுக்கு காத்திருக்கிறவர்களுக்கு அந்த தினமும் கர்த்தர் எனக்கு என்ன செய்ய போகிறார், கர்த்தர் என்னை எப்படி பயன்படுத்த போகிறார், நான் கர்த்தரால் எப்படி பயன்படுத்தப்பட போகிறேன் என்றெல்லாம் காத்திருக்கிறவங்களுக்கு புது பலன் கிடைக்கும். அந்த தினமும் அவர் புது மன்னாவினால் நம்மை நிரப்பி, நம்மை கழுகுகளை போல செட்டைகளை அடித்து, சும்மா இல்ல, உயர 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 நாம பறக்கும்படியாக நம்மை எழுப்புவார். மற்றவர்களிலிருந்து நமக்கு ஒரு வித்தியாசத்தை அவர் காமிப்பார். மூன்றாவதாக இயேசுவுக்கு சாட்சியாக ஊழியம் செய்ய முன் வருபவர்களுக்கு, சிறிதானதோ பெரிதானதோ ஆண்டவருடைய வார்த்தையின் மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்ளும் பொழுது, தன்னுடைய சாட்சியை மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்ளும் பொழுது, பிலிப்பியர் 4:13 சொல்லுகிறது, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால் எல்லாம் செய்ய எனக்கு பலன் உண்டு என்று முழுமையாக நாம அறிக்கை இடும் பொழுது, இன்றைக்கு கூட சார் நம்மளோட குரூப்ல கூட பகிர்ந்து கொண்டாங்க, நம்முடைய சாட்சியை நாம் வாய் விட்டு சொல்லும் பொழுது அது பெரிய சுவிசேஷம், அதுவே பல விதமான அற்புதங்களையும் நம்முடைய வாழ்க்கையில கொண்டு வரும். கர்த்தருடைய வார்த்தையை நாம் அறிக்கை பண்ணுகிறோம், கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் செய்த பலவிதமான நன்மைகளை நாம் சாட்சியாக அறிக்கை பண்ணும் பொழுது கர்த்தர் இன்னுமாக நம்மை அதிகமாக பலப்படுத்துகிறார். ஏனென்றால் ஒவ்வொரு முறையும் நம் கர்த்தர் நமக்கு செய்த சாட்சிகளை அறிக்கையிடும் பொழுது நாம் விசுவாசத்தில் பலப்படுகிறோம், நம்ம விசுவாச அறிக்கை சொல்லுகிறோம், தேவன் என்னோடு கூட இருந்து என்னை வழி நடத்துகிறார் என்பதை நம்புவதிலே இன்னும் பலப்படுகிறோம், கர்த்தர் மீதுள்ள பற்று அதிகப்படுகிறது. இவ்வாறாக கர்த்தருடைய பலன் நம்முடைய வாழ்க்கையிலே நம்மை அனுதினமும் நடத்தி வருகிறது. கர்த்தர் நமக்கு பலன் கொடுக்கிறார், நம்முடைய ஜனங்களுக்கு சத்துவத்தையும் பலனையும் தருகிறார், அவர் நம்மை பலப்படுத்தி நமக்கு சகாயம் செய்கிறார். நம்முடைய பலவீனத்திலே அவருடைய பலம் நம்மை பூரணமாக வழி நடத்துகிறது. தேவன் தாமே இந்த இத்தனை நேரம் நாம் கேட்ட வார்த்தைகளை எல்லாம் ஆசீர்வதிப்பாராக. நாம் கண்களை மூடி ஜெபிப்போம். அன்பும் இரக்கமும் உள்ள எங்கள் பரமபிதாவே, இம்மட்டும் உம்முடைய கிருபை பலன் எங்களை தாங்கி வழி நடத்தி வந்ததற்காக நன்றி இயேசு சுவாமி. நாங்களும் இந்த உலகத்தில் நன்மை செய்பவர்களாக சுற்றி திரியும்படி, உம்முடைய சுவிசேஷத்தை ஊழியத்தை செய்யும்படியாக அனுதினமும் எங்களுடைய வாழ்க்கையை அர்ப்பணிக்கும்படி, ஆண்டவரே, இந்த பொல்லாத உலகத்தில் உள்ள ஒவ்வொரு தந்திரங்களுக்கும், பிசாசின் தந்திரங்களுக்கும், சாத்தானின் போராட்டங்களுக்கும் எதிர்த்து நிற்கும்படியாக எங்கள் ஒவ்வொருவரையும் பலத்தினால், உமது உன்னத பலத்தினால் எங்களை ஆசீர்வதியும் அப்பா. உம்முடைய பரிசுத்த ஆவியானவரை எங்களுக்குள் ஊற்றும், எங்களை அனுதினமும் வழி நடத்தும். ஆண்டவரே, இந்த கூட்டத்துல இணைந்திருக்கிற ஒவ்வொருவரையும் குடும்பத்தோடு ஆசீர்வதியும், ஒவ்வொருவர் மீதும் தேவனுடைய கிருபையின் பலன் இறங்கட்டும் என்று ஜெபிக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஆமென், ஆமென். ஸ்தோத்திரம். ரொம்ப டீப் மெசேஜ ரொம்ப எளிதான முறையில நம்மளோட பகிர்ந்து கொண்டாரு. ஆக்சுவலி டீச்சிங் ஸ்டாஃப் கையில கொடுக்கறது வெரி கிரேட் அப்ரிஷியபிள் திங். சொன்னா அருமையான சகோதரி டீச்சர்ஸாக இருக்கிற டீச்சர்ஸ் கிட்ட இருக்கிற நிமித்தமாக ஆழ்ந்த ஆலோசிப்பது மாத்திரம் இல்லை, ரொம்ப தெளிவாக சொன்னாங்க. ரொம்ப தெளிவாக இந்த பலனை குறித்து 3 விதமான சாட்சிகளை நமக்கு பகிர்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஸ்தோத்திரம். இந்த அவனுடைய the way he presented the presentation is really the best thing. really நம்ம ஈடுணையாக ஒன்று பார்க்க முடியாது. பேசிக்கலி உங்களுக்கு அந்த ரெக்கார்டிங் பண்ணக்கூடிய அளவுக்கு ஒரு வாய்ஸ் மாடுலேஷன் ரொம்ப அருமையா இருக்குது. ஸ்தோத்திரம். இது ரியலி ஒரு கிஃப்ட் தான். நம்முடைய குழுவிலே எப்படிப்பட்ட கிஃப்டட் ஆடிட்டர் நம்ம கொடுத்ததுக்காக நாம் ஸ்தோத்திரிப்போம். தொடர்ந்து இந்த வேலை கூட நம்ம கவனித்து கொள்கிறோம்.
முதலாவது பாத்தீங்கன்னாக்கா, நம்முடைய ஊழியத்திலே அதிகமாக சகோதரன் மகேஷ் ஜோசப் அவர்கள் ஒரு காலத்தில் அதிகமாக ஈடுபட்டிருந்தாங்க. இப்போ சமீப காலத்தில் அவருக்கு வேலை நிமித்தமாக அவர் பங்கு பெற முடியவில்லை. ஆனால் கூட இந்த வேலை கூட அவருடைய மகன் ஜோஹன் அவருடைய பிறந்தநாள் இந்த இந்த நாளிலே கூட அந்த மகனுக்கு பிறந்தநாளுக்காக நாம் ஜெபிக்க போகிறோம். அருமையான சகோதரி மாலதி முத்துராஜ் அவர்கள் இந்த வேலை கூட சகோதரர்கள் ஆண்டவரே, அப்பா இதாவே இந்த வேலையில் தகப்பனே, அப்பா இந்த இணையதள ஜெபக்குழுவில இணைந்திருக்க எங்களுக்கு திரும்ப பாராட்டினீங்க. இப்போ ஒரு அழகான மெசேஜ் சகோதரி உங்களுக்கு கேட்க உதவி செய்தீங்கப்பா. நன்றி அப்பா. இந்த வேலையில் தகப்பனே, அப்பா மகன் ஜோகனுக்காக உமது பாதத்துக்கு வருகிற தகப்பனே, இன்னைக்கு அவங்க அப்பா அதுல இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். மகேஷ் இருந்த மாதிரி பார்த்தேன். ஆண்டவரே, வாலிப பிள்ளைங்களை உங்களுக்கு தெரியும் தகப்பனே. இப்பொழுது தகப்பனே, இந்த பிறந்த நாள் காணும் இந்த மகனை யோகனை உமது கரங்களுக்கு ஒப்பு கொடுக்கிற தகப்பனே, ஒப்பு கொடுக்கிற தகப்பனே. அப்பா உமது ஆளுகை உமது பரிசுத்த ஆவியின் மகன்மை இப்பொழுது இறங்கட்டு தகப்பனே. அப்பா அந்த குடும்பத்தை இவன் பொறுத்து அந்த குடும்பத்தை தளர்த்திருக்க செய்யுங்க தகப்பனே. அப்பா அந்த பிள்ளை போகிற இடம் வருகிற இடங்கள் எல்லாவற்றிலும் தகப்பனே பிள்ளையை வேலி அடைத்து பாதுகாத்து கொண்டு உமது மகிமை பிரசன்னத்தால் நிரப்புங்கப்பா, நிரப்புங்கப்பா. வாலிப பிள்ளைய தகப்பனை நீங்க ஏந்தி கொள்ளுங்க, தாங்கி கொள்ளுங்க, தப்புவீங்கப்பா. யோசிப்ப போல தகப்பனை நடத்துங்கப்பா. எந்த சென்றால் தகப்பனை மகன் பரிசுத்தமாக காணப்பட நீங்க உதவி செய்யுங்க தகப்பனை. தீய ஃப்ரெண்ட்ஸ் அவனை விட்டு விலக்கி வைங்கப்பா. மகிமை பிரசனம் எங்கு சென்றாலும் மகிமை பிரசனம் உங்களுடைய பிரசனம் பிள்ளையோடு இருக்கட்டும்ப்பா, ஜோகனோடு இருக்கட்டும் தகப்பனை. இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் அப்பா, இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் அப்பா. அப்பா பிள்ளை 12th எக்ஸாம் எழுதியிருக்கா தகப்பனே, நல்ல ரிசல்ட் வரப்போது தகப்பனே. நல்ல மதிப்பெண்கள் எடுத்து தகப்பனே, எந்த இடத்துல எந்த காலேஜில் அவன் படிக்கணும்னு சொல்லி உமது சித்தமா தகப்பனே. அவன் எங்க படித்தாலும் அங்க நீங்க இருக்கணும்ப்பா, பிள்ளையோட நீங்க இருக்கணும்ப்பா. அந்த நிறுவனத்துல எந்த காலேஜ்ல சேர்ந்தாலும் தகப்பனே, மகன் இயேசுவின் பிள்ளைங்களை சாட்சியாக வாழத்தக்க விதமாக தகப்பனே அவனோட கூட இருந்த படிப்பு முழுவதும் நீங்க முற்றிலுமாக பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்கப்பா. பொருளாதார தேவைகள் அனைத்தையும் சந்திங்கப்பா. அவன் பொறுத்து இந்த குடும்பம் மகிழ்ந்திருக்கு செய்யுங்கப்பா. நிறைய மதிப்பெண்கள் கிடைக்கணும் தகப்பனே. பிள்ளை நிறைய மதிப்பெண்கள் எடுத்து தகப்பனே உமக்கு சாட்சியாக இருக்க உதவி செய்யுங்கப்பா. அப்பா உம்முடைய நாமத்தை அறிந்த பிள்ளைங்களுக்கு மற்ற பிள்ளைங்களுக்கு ஒரு வேறுபாட்டை உண்டு பண்ணுங்கப்பா. நிறைய மதிப்பெண்கள் தகப்பனே அந்த ஸ்கூல்ல ஃபர்ஸ்ட் வர உதவி செய்யுங்க தகப்பனே. பிள்ளைய ஏந்தி கொள்ளுங்கப்பா. மார்க் அடோரே மார்க் இவ்வளவு மார்க் எடுத்தான்னு சொல்லி அந்த போற சபைகள்ல எல்லாவற்றையும் தகப்பனே மகனை பாராட்டணும் தகப்பனே. அப்பா அவங்க நாம மாத்திரம் மகிமைப்படணும் தகப்பனே. நீங்க மகிமைப்படுங்கப்பா. உன்னில் நான் மகிமைப்படுவேன் என்று சொன்ன வாக்குத்தத்தத்தின்படி பிள்ளையை நாங்க ஆசீர்வதிக்கிறோம் தகப்பனே. இணையதள ஜெபக்குழுவுல இணைந்து அனைவரும் தகப்பனே யோகனை ஆசீர்வதிக்கிறோம் தகப்பனே. அப்பா நீங்க சொல்லியிருக்கீங்கப்பா, உன்னில் நான் மகிமைப்படுவேன், உன்னில் நான் மகிழ்ப்படுவேன். அந்த வாக்குத்தத்தின்படி பிள்ளையை நீங்க ஆசீர்வதிங்கப்பா. பிள்ளை எதிர்கால வாழ்க்கையை முழுவதையும் தகப்பனை நீங்க பொறுப்படுத்திக் கொள்ளுங்கப்பா. இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோமப்பா. ஆசீர்வாதங்கள் பெருகட்டும் தகப்பனே. கொடா கோடியாக பெருகுவாயாக என்று தகப்பனே நாங்கள் இணைந்து பிள்ளைய வாழ்த்துகிறோம் தகப்பனே. இயேசு நாமத்தில் வாழ்த்துகிறோம் தகப்பனே. கோடா கோடியாக மகன் பெருகட்டும் தகப்பனே. உமது கரம் எல்லா இடத்திலும் அவனோட கூட இருந்து வழி நடத்திட்டாப்பே. அவன் வாழ்க்கை முழுவதும் உமது வேலி அவனோடு இருக்கட்டு தகப்பனே. யோசனத்தோட கூட இருந்த மாதிரி பிள்ளையோட கூட இருந்து ஞானத்தால பிள்ளையை நிரப்பி தகப்பனே நீங்க வழி நடத்துங்கப்பா. உமது கிருபை அவனுக்குள்ள இருக்கட்டுப்பா. உங்க செட்டை நிலையில் மறைத்துக் கொள்ளுங்கப்பா. ஏசி நாமத்தில் ஜெபிக்கிறோம் தகப்பனே. ஏசி நாமத்தில் ஏறெடுக்கப்பட்ட இந்த ஜெபத்தை தகப்பனே நீர் அங்கீகரித்ததுக்காக நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா. சகல துதிக்க மகிமை எல்லாம் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இப்ப ஏசி ஜெபங்கள் நீங்கள் இனிய பிதாவே. ஆமென். 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 இந்த ஜெபக்குழு சார்பாக கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக உங்களை வாழ்த்துகிறோம். கர்த்தர் உங்களுக்கு இருப்பாராக. ஆமென். இல்லாத பட்சத்திலே நம்ம முடிவு சொல்லும் முன்பதாக அடுத்த வாரத்துக்கு காரியத்தை நம்ம சொல்லிக்க போறோம். ஆலோசனை தரும் ஆவியை குறித்து ஞானமுஷா அவர்கள் நம்மோடு பகிர்ந்து கொள்வார்கள். வாரங்கள் வந்து பங்கு பெறுங்கள். நாம் கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு அதன் பிறகு நாம் பல ஜெபத்தில் ஜெபிக்க போகிறோம். வந்து பங்கு பெறுங்கள். கர்த்தர் ஆசீர்வதிப்பார். முடிவு ஜெபத்துக்கு வருவோம்.
கிருபை தேவனை இந்த நாளிலே கூட ஆண்டவரே நீர் சொன்ன கிருபை நிமித்தமாக நாங்கள் ஏற்பாடு செய்தபடியாக அநேகர் வந்து பங்கு பெற்றார்களப்பா. நன்றி, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் கர்த்தாவே. அந்த யாவரையும் தனித்தனியாகவும் ஆசீர்வதியும். விசேஷமாக நாள் ஆண்டவரே நாங்கள் பெற்றுக்கொண்ட அருமையான செய்திக்காக நன்றியோடு மீது கர்த்தாவே ஸ்தோத்திரம் ராஜா. செய்தி கொடுத்த அருமையான ஒரு மழைக்காக ஜெபிக்கும் கர்த்தாவே ஸ்தோத்திரம் கர்த்தாவே. மழை ஆசீர்வதியும், மழை கணவரையும் ஆசீர்வதியும். அவர் ஆண்டவரை இவாஞ்சலிஸ்டாக இருந்து கொண்டு அந்த உலநாட்டிலே பல இடங்களிலே அவர்கள் செய்து ஊரில் ஆசீர்வதித்து வைக்கிறோம் கர்த்தாவே. மகள் செய்த வேலையை ஆசீர்வதியும். ஆண்டவரே அவர்கள் அதிகமான டென்ஷன் மத்தியில் கூட எங்களோடு வந்து பகிர்ந்து கொண்டார்கள் அப்பா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆம் தேவனே, அவர்கள் அதிகமாக உழைக்க வேண்டியிருக்கிறது. உழைக்கிற இடத்திலே ஆண்டவரே அவர்கள் கிறிஸ்தவர்களை காட்டிக் கொள்ளவே முடியாது. பீகார் பட்டணத்திலே செய்த வேலை செய்வது நிமித்தமாக கிறிஸ்தவர்களை காட்டிக் கொள்ளாதபடியாகவே அவர்கள் வேலை செய்திருக்கிறதப்பா. ஆனாலும் ஆண்டவருடைய செய்கள் நிமித்தமாக இயேசுவின் பிள்ளை அவர்கள் என்று அறிந்து கொள்ள விரும்பித்தது. அதன் மூலமாக தேவன் அநேகர் ஆண்டவரை உங்களுடைய அந்த வாழ்க்கையின் பயணத்தை நாங்களும் தொடரவும் என்று சொல்லி அவர்கள் அர்ப்பணிக்கத்தக்கதான தெரிவித்தார்கள். விசேஷமாக அவர்கள் கையிலே கொடுக்கப்பட்ட பிள்ளைகள் ஆசிரியரையும் நன்றாக படிக்கவும் படித்து முன்னேறும் தெரிவிக்கிறோம். முன்னேற்றம் உண்டு என்று அறிந்து கொண்ட பெற்றோர் கூட ஆண்டவர் அதிகமாக ஆண்டவரை இந்த மகனுடைய ஊழியத்தின் நிமித்தமாக வேலை நிமித்தமாக பெற்ற நன்மைகளுக்காக கத்தரை துதிக்கத்தக்கதாக கத்திருப்பா சார்பிலே அவர் வரத்தக்கதாக தெரிவித்தார். கூட வேலை படிச்சுகிற எல்லா ஆண்டவரே டீச்சர்ஸையும் ஆசிரியர் சுவாமியும் விசேஷ ஞானம் கொடுத்து அவ்வளோ ஆண்டவரே நல்ல முறையிலே இருக்கிற பள்ளியை எடுத்து செலுத்துகிறான் தெரிவித்தவரே. வடநாட்டிலே இருக்கிறதான அந்த பீகார் பள்ளி இருக்கிறதான ஆண்டவரே இந்த பள்ளி நிமித்தமாக அநேக நல்ல 100% ரிசல்ட் வர வேண்டும். மட்டுமல்ல தேவன் ஆண்டவரே அதிகமான மக்கள் சேரும்படியாக அட்மிஷன்ஸ் வந்து சேர வேண்டும். தேவன் ஆண்டவரே அநேக மக்கள் ஆண்டவரே அந்த ஊழியத்தின் அந்த வேலைகள் மகள் செய்த வேலை நிமித்தமாக செபிக்க ஜபங்கள் நிமித்தமாக இந்த பள்ளி தொடப்பட்டு பள்ளியின் ஆசிரியர் பெருமக்கள் தொடப்பட்டு பள்ளியின் பிள்ளைகள் தொடப்பட்டு பிள்ளைகள் மூலமாக குடும்பங்கள் தொடப்பட்டு எல்லோருமாக தேவனை மயப்படுத்த கிருபித்தார் சுவாமி. வேலைக்கத்தாவே இந்த நாளில் நாங்கள் அநேக இடங்கள் ஜெபித்தோம் அப்பா. நாட்டுக்காக ஜெபித்தோம் சுவாமி. நாட்டில் இருக்கிற அநேக மக்களுக்கு ஜெபித்தோம் கர்த்தாவே. சபைகளுக்காக ஜெபித்தோம் ஆண்டவரே. ஊழியர்கள் ஜெபித்தோம் கர்த்தாவே. குடும்பங்கள் ஜெபித்தோம் கர்த்தாவே. இந்த எல்லாம் கேட்டதப்பா. தெய்வாத மனைவி என்னென்ன குறிப்பாக ஜெபித்திருந்தாலும் அந்த ஜெபத்தை கட்டாயமாக கேட்கிற தேவன் அந்த படியாகவே நன்மை செய்து நாங்கள் அற்புதத்தை உணர்ந்து கொண்டவராக அடுத்த வாரம் வரும்பொழுது ஆண்டவரே நாம ஜெபித்தோம், கர்த்தர் இந்த காரியம் செய்தார். என் வாழ்க்கையில செய்தார், குடும்பத்தை செய்தார், சபையில செய்தார், நாட்டிலே செய்தார் என்று சொல்லி எல்லாம் சாட்சி சொல்லத்தக்கதாக கர்த்தர் தானே உணர்வோடு எழுத தந்தாண்டவரே சாட்சி பதக்கத்தை கவித்தாருப்பா. உடனே கர்த்தாவே உங்களுடைய இந்த குடிகளை பங்கு பெற்றவர்களுக்காக ஜெபிக்கிறோம். பங்கு பெற முடியாதவர்கள் ஜெபிக்கும் கர்த்தாவே. பங்கு பெற்றவர்களையும் ஆசிர்வதியும், பங்கு பெறாத மக்களையும் ஆசிர்வதியும். கர்த்தாவே அவர்கள் இன்னும் அதிகமாக மக்கள் வளர்ந்து பிறகு வர முடியாத மக்கள் வெவ்வேறு காலத்தில் வர முடியாவிட்டாலும் கூட அவர்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே குடும்ப வாழ்க்கையிலே அற்புதமான காரியங்களை செய்து கொடுக்கும் ஜெபிக்கிறோம். பொறுப்பேற்று ஆசிர்வதியும். தேசமா தேவனே மகன் விஜய மகேதாவே அதே மகன் ஆண்டவரே அதிகமான ஆண்டவரே பாரம் உண்டு சுவாமி. ஊழியத்து மேல் பாரம் உண்டு, கத்து மேல் பாரம் உண்டு, கத்திர ஊழியத்தின் பாரம் உண்டு. சபைக்காக அநேக ஆசிர்வதியும். சபையிலே ஆண்டவரே மகனை ஒரு தூணாக எழுப்பி அவர் மூலமாக ஆண்டவரே அந்த சபை முழுவதுமாக கட்டப்படுத்த காண்பி வைத்தாரும். எந்திருக்குள் மத்தியும் கூட ஆண்டோடைய வரலாமை வெளிப்படையாக வைத்தாருப்பா. இவன் ஆண்டவரே தனிப்பட்ட வாழ்க்கையில் கூட ஆண்டவரே செய்கிற அந்த கான்ட்ராக்டோட ஆசிர்வதியும். அதிகமான ஆர்டர்ஸ் கிடைக்க தெரிவித்தாரும் சுவாமி. ஆமாண்டவரை அதிகமான ஆர்டர்ஸ் கிடைக்க வேண்டும். அதை ஆண்டவரை அதே நிமித்தமாக தேவனை அவன் ஒரு நல்ல வருமானம் பெற்ற அதே வழியிலே அநேக புதிய புதிய வீடுகள் கட்டி கொடுப்பதற்காக தெரிவித்தாருப்பா. அவரை ஆசிர்வதியும். அவனுடைய பிள்ளைகள் ஆசிரியமாக நாளை பின்னால் கொண்டு அறிவார் மகன் ஜோகன் ஆசிர்வதியும். அவனுக்கு அவனுடைய விசேஷம் தெரிவித்தார் ஆண்டவரை ஏற்ற விதமாக நல்ல மதிப்பெண்ணை பெற்று தேர்ச்சி பெற்று நல்ல ஒரு கல்லூரியிலே பங்கு படிப்பை தொடர்கிறோம். எந்த ப்ரொஃபஷனல் வளர்ச்சி திட்டமிட்டு வைக்கிறோம் அதற்குள் வந்து சேர கற்று தெரிவித்தாருப்பா. கர்த்தாவே நம்முடைய குடும்பத்தில் ஊழல் ஜெபிக்கிறோம். மாநிலத்தின் ஜெபிக்கிறோம். அந்த ஆசிரியரையும் அந்த பிள்ளைகள் ஆசிரியரையும் விசேஷமாக மகனுக்கு வேண்டவரே அவளுக்கும் தெரிவித்து வந்த ஆண்டவரே கட்டாயமாக நிறைவேறாத ஆசையாக அநேக ஆண்டுகளாக வேண்டிக் கொண்டிருக்கிற அந்த குழந்தை பாக்கியத்தை அறுவடை செய்யும்படி ஜெபித்தாவே கர்த்தர் செய்ய வல்லவர், ஜெபத்தை கேட்க வல்லவர், ஜெபத்தின் படிய செய்கிற வல்லவர் அதை
இருக்கிறாரே. ஆமாண்டவரே, அன்னாளின் குரலை கேட்ட தேவன், ஆபிரகாமின் குரலை கேட்ட தேவன், ஈசாக்கின் குரலை கேட்ட தேவன், கட்டாயமான தேவனே, அதுமே பிள்ளைகளுக்கு ஆண்டவரே குழந்தை பாக்கியம் பெற்றிருக்கிறதை கனப்படுத்த பிரிவு செய்யுங்கப்பா. மேரி சத்தோட அருமையாக பாடினாரப்பா, அருமையான பாடந்தப்பா. அந்த பாடல் மூலமாக நாங்கள் உள்ளம் தொடரப்பட்டோம் சுவாமி. ஸ்தோத்திரம். மழை ஆசிர்வதியும், மழை ஊழியர்களையும் ஆசிர்வதியும், வேலையும் ஆசிர்வதியும். தாமே இன்னும் அதிகமாக அவருடைய குடும்பத்தை ஆசிரியர் விசேஷமாக அருமையான மகள் ஃபெலிஷியாவுக்கு ஆண்டவரே ஏற்ற வரனை கருத்தை கட்டளையிட்டு சீக்கிரமாக திரும்ப வாழ்க்கைக்கு பிரவேசிக்க கிருபித்தாரம் அப்பா. ஆமா, அதுதான் ஆண்டவரே அவர் ரிட்டையர் முன்பதாக ஆண்டவரே கட்டாயமாக ஆண்டவரே மகளுடைய திருமணம் நடைபெற வேண்டும் சொல்லி வாங்கி கொண்டவரே கட்டாயமாக ஆண்டவரே சீக்கிரமாக தேவரே வாழ்க்கை ஏற்ற ஒரு வந்தை கொண்டு வந்து கொடுத்து ஆண்டவரே மகளுடைய குடும்பத்திலே ஆண்டவரே கத்த செய்கிற அற்புதமாக அமைய கத்தை தெரிவித்தாரம் சுவாமி. சகோதரி கிறிஸ்தி கர்த்தாவே, கிறிஸ்தி ஆசிரியப்பா ஸ்தோத்திரம் கர்த்தாவே. வெளிநாட்டில் இருந்தாலும் கூட ஆண்டோடைய கிருபை மகளோடு இருக்கிற ஸ்தோத்திரம் கர்த்தாவே. ஸ்தோத்திரம் ராஜா. சோலமான ஆசிர்வதியும், அவருடைய ஊழியர்கள் ஆசிர்வதியும், கிறிஸ்தி ஆசிர்வதியும், ஊழியர்கள் ஆசிர்வதியும், பிள்ளைகள் ஆண்டவரே ஒருவரையும் ஆசிர்வதித்தாவே பொறுப்படுத்திக் கொண்டவரே பிரகாசி கிருபித்தார் செய்யுமா. அந்த பேரக்குள்ளே ஆசிர்வதி சுவாமி. இந்த குழந்தைக்குள் அதிகமாக கத்திற்குள் வளர்ந்து வர கிருபித்தாரும் அப்பா. எல்லாம் பொறுப்படுத்திக் கொள்ளும். தொடர்ந்து கர்த்தாவே சகோதரி ரதி முத்து கர்த்தாவே ஸ்தோத்திரம் கர்த்தாவே. மகளுக்கா ஸ்தோத்திரம் 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 ராஜா. மழை ஆசிர்வதியும், மழை வேலை ஆசிர்வதியும், சைத்துக்களை நல்ல சுகத்தை பதில் கொடுத்தவர்களும் விசேஷமாக அவருடைய பிள்ளைகள் கத்தரை அறிந்து கொள்ள, கத்தை உணர்ந்து கொள்ள, கத்தை ஏற்றுக்கொள்ள குணமாய சேர்ந்தவர்கள் கத்தை கனப்படுத்த சென்றிருக்கிறார்கள். ஜெபிக்கிறோம். மழை ஆசிரியர் சுவாமி அவருடைய குறிக்கலான கருவிகள் எல்லாவற்றையும் மாற்றி கொடுங்க. இது பொறுப்பெடுத்துக் கொள்ளும் அர்ப்பணிக்கும் பொறுப்பெடுத்துக் கொள்ளும். இந்த ஊழியம் இந்த நேரம் வரை தடையில்லாமல் நடைபெற்றது. எந்த பவர் பாடம் கிடைக்கவில்லை, இருக்கவில்லை, எந்த இன்டர்நெட் பாடம் இருக்கவில்லை. எல்லாருடைய எக்யூப்மெண்ட் சரியாக வேலை செய்து இதுவரையும் நாங்கள் ஆண்டவரே இந்த ஊழியத்திலே பங்கு பெற்று கத்தை கனப்படுத்த தொடர்ந்து கர்த்தாவே இந்த வழி ஆண்டவரே இந்த ஊழியம் இன்னும் அதை ஒருத்தடைய வேண்டும் ஜெபிக்கிறோம். நீர் கொடுத்துக் கொள்ளும். எல்லா துதி கனமையும் மாற்றம் எடுத்துக் கொள்ளும். விதமான கூடும் நேரம் வரையிலும் கூட கர்த்தருடைய பிரசனம் இருக்கட்டும். நாளை கூட ஆலயங்களில் எந்த இடத்துல நான் ஆலயம் அட்டன் பண்ணா கூட ஆண்டோட பிரசனம் மட்டும் விதமாக நாங்கள் அதை உணர்வோடு கூட இந்த ஆவியின் அபிஷேகத்தோடு கூட இந்த ஆலயத்தில் பங்கு பெற்று அந்த செய்தியை கேட்டு கத்தரோடு கூட இணைந்து நண்பரே ஒரு மனதோடு கூட நாங்கள் மகிழ்ப்படுத்த ஜெபிக்கிறோம். விடுபடுத்த ஆசிர்வதியும். எல்லா துதி கனமை மாத்திரம் எடுத்துக்கொள்ளும். இயேசுவின் நமது ஜெபம் பிதாவே, ஆமென். கத்தரோடு ஜெபத்தை எழுப்போம். பரமநிலைக்கு எங்கள் பிதாவே, நாம் பரிசுத்தப்படுவதாக, ராஜ்யம் வருவதாக, சித்தம் நம்மளை செய்யப்படுவது போல பூமியை செய்யப்படுவதாக. நல்ல அப்பத்தை எங்களுக்கு தாரும். மன்னியும். எங்கள் சொந்த பேசப்படாமல் தீமன் விஷயத்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்னெடுக்கவில்லை. ஆமென். நம்முடைய கர்த்தருடைய சுத்த கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தவாயின் ஐக்கியமும் இன்றும் என்றுமாக நம்மளோடு இருப்பதாக. ஆமென். கர்த்தருக்கு சோஸ்திரம். துதி கன மகிமை உமக்கே ஓ எல்லாமுமே, ஓ எல்லாமுமே. துதி கன மகிமை உமக்கே ஓ நீரே ராஜாவே. ஸ்தோத்ரம் 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 மிக ஸ்தோத்ரம் 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 ஓ நீரே ராஜாவே. அல்லேலூயா. துதி கன மகிமை உமக்கே ஓ எல்லாமுமே, ஓ எல்லாமுமே. துதி கன மகிமை உமக்கே ஓ நீரே ராஜாவே. ஆமென். ஆமென். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அந்த யாருக்கும் நன்றி. கர்த்தர் ஆசீர்வதிப்பதாக. தொடர்ந்து கர்த்தர் பெரிய கண் செய்வாராக.